ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த சாங்கை பொறுத்தவரையில் ஒரு பிஸ்னஸில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மாபெரும் சபையான ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு இடத்த அடையணும்னா இந்த பாட்டை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரு பிஸ்னஸ் ரீச் ஆகிறது எந்த இடத்துலலாம் ரீச் ஆகுதுன்னா விளம்பரங்கள் பண்ணலாம், ஆப்ஸை வச்சு நிறைய இடங்கள்ல கஸ்டமரை உருவாக்குறதுக்கு பாடுபடலாம். அதோட ஒரு மெயினாக ஒரு எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷாப்ஸ் ஒரு வித்தியாசமாக தெரியுங்க. ஒரு மார்னிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 10-30 பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு பார்சல் நீங்கள் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய மேட்ரு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. 2 இட்லி வடை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ் தான் வரப்போகுது. 20-25 வரப்போகுது. ஒரு 600 ரூபா செலவாக போகுது. அதே நேரத்தில் சாயந்தர நேரத்தில் வெளியே வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களை அந்த மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டீ காஃபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஷாப் ரொம்ப ரீச் ஆகுங்க. எப்போவுமே சம்பாத்தியம் பண்ணுற குறிக்கோள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நல்ல முறையில் நம்ம ஒரு சேவை மனப்பான்மை இருந்ததுன்னா, அதான் நான் சொன்னது முதல்ல, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற மாதிரி நம்ம ஷாப்பு வளரும், நம்ம நேம் வளரும், இந்த உலகத்தில் நம்ம இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருந்துட்டு போகலாம். ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. விளம்பரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அது தொண்டு நம்ம செய்கிற அளவுக்குள்ள விளம்பரங்களாக இருக்கட்டும். நல்லா வளரலாம். நன்றி. நானும் ஜெசீரன் மற்றொரு சந்திப்போம். நன்றி.